போதவெளியாயுள்ள நாதநிலை மேல் ஒளிசை பொருவரு சுயஞ்சோதியே பூத பிரபஞ்சநிலை எங்கணு நிறைந்த பரிபூரணவியன் சோதியே போதில் சிவராசயோக திருவர் முன்னர் துதிக்கும் செழுஞ்சோதியே குன்றாத பேரின்ப மன்றகம் இலங்குமொரு கோல பரஞ்சோதியே மூதறிவெனும் கடலில் மூழ்கறிஞர் போதத்தை மூசி மின்னும் சோதியே மூட அடியேன் மூல இருள் இரிய என்னுளும் முயங்கு செம்பொற்சோதியே தீதில் ஆனந்த மாருள் புரிந்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடுத்தது 4வது திருச்செயல் இப்போ ஓதுவார் ஐயா பாடியிருக்காங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதில் உள்ளே இருக்க ஆன்மாவை 4வது தன்மை, ஆன்மாவின் தன்மை, இது பதி என்பது இறைவனுடைய தன்மை. அது அந்த பதியை இதில் பார்க்கும் பொழுது ஜோதின்னு பார்த்துருப்பீங்க. அப்போ ஜோதினா இதில் என்ன பண்ணுவோம், 2 இடத்துல இதை நீங்கள் எடுக்கலாம். ஒன்று அந்த விதை நெல் இருக்கு இல்லைங்களா, அது நிற்க வச்சிடணும். அது நுனியில் ஓம் எழுதணுமா. ஓம் எழுத எவ்வளோ இருக்கோ அதான் விதை நெல்லின் நுனியில் ஓங்காரம் எழுதினால் எந்த அளவோ அதே அளவில் அனைத்து உயிர்களின் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவரை கட்டை விரல் அங்குலம் அளவுக்கு உயர்த்த வேண்டும். நம்ம பயிற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, ஞானிகள்லாம் அந்த கட்டை விரல் அங்குலம் அளவுக்கு பயிற்சி வளர்க்குறாங்க. அப்போ தான் அந்த ஆறா பெருசாக வரும். அதனால் அந்த இத்தினூண்டு இருக்கும். அதை விதை நெல் நுனியில் இருக்கிறது, அதை நம்ம பெருசாக்கணும். இதுதான் இதில் பிரதானம். இதை நீங்கள் கவனிச்சிங்க. இன்னொன்று குருவர கண்ணியில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தீபம் தன்னை ஏற்றி செங்கை குவிப்பார்கள். தீபம் தன்னை ஏற்றி செங்கை குவிப்பார்கள். அருள் தீபம் இருக்கும் நிலை தேரார் குருபரனேன்வார். தீபத்தை ஏற்றி வைத்து சிவந்த கையை குவிப்பார்கள். அருள் தீபம் உள்ளே இருக்குது. இந்த நிலையை தெரியாமல் இருக்காங்க குருபரனே அப்படின்னு சொல்லி சாமி குருபர கண்ணியில் 18வது பாடலாக பாடியிருக்கார். இப்போது ஜோதி அப்படிங்கிற இதுக்கு இந்த விளக்கம், பாட்டுக்கு விளக்கம் எடுக்க போகிறோம். இனிக்கின்ற முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு உள்ளே பொங்கும் கடலான இதய தலத்தில் எடுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே, நாத நிலையில் மேல் ஒளி செய்கின்ற சுயமான ஜோதியை. இதுக்கு மேலே அதை 6 சொல்கிறாங்களா, நாத நிலைக்கு மேலேயும் ரவுண்டு வரும். அதெல்லாம் காட்டுவாங்களே, அருளாளர் காட்டுவாங்க. நாத நிலையில் மேல் ஒளி செய்கின்ற சுயமான ஜோதியை. அது சிவம் பிடிச்சின்னு இருக்கும். அந்த ஒளி பிரகாசிக்கும். 5 பூதங்களின் மண் பூதம், நீர் பூதம், நெருப்பு பூதம், காற்று பூதம், ஆகாய பூதம், அந்த 5 பூதங்களால் ஆன உலக ஜோதியை சிவராஜ யோகத்தில் முன் தோன்றும் ஜோதியை. அந்த சிவராஜ யோகத்தை பின்னாடி அப்புறம் சொல்ல போகிறாங்க, சாமி சொல்கிறாங்க. அது முன்னாடி அதில் ஒளி வருதுங்கிறது தான் கொடுக்குறாங்க. சிவராஜ யோகத்தில் நம்ம செய்யும் பொழுது அதில் முன்னாடி தோன்றக்கூடியது அதுக்கு ஒளி தோன்றுகிறது.
அதுதான் அந்த அந்த யோகம் செய்யும்பொழுது அவங்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி, வெளிச்சம், ஒளி, அதெல்லாம் அதுதான் இதில் வரும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. சிவராச யோகத்தில் முன் தோன்றும் ஒளியே, பேரின்ப சபையில் விளங்கும் பரஞ்சோதியே, பேரறிஞர்களின் அறிவை மொய்க்கும் ஜோதியே. ஒரு அறிவாளி வரான்னா அவன் எல்லாரும் சூழ்ந்துக்குவாங்க. அதுதான் மொய்க்கும், அந்த பேரறிஞர்களின் அறிவை மொய்க்கும் ஜோதியே, மூடனின் அறியாமையை ஒழிக்கும் செம்பொன் ஜோதியே, மூடனின் அறியாமையை ஒழிக்கும் செம்பொன் ஜோதியே, ஆனந்தமாக அருள் புரிந்து என்னை அடிமையாக்கு. இவ்வளவு தான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். ஒவ்வொன்றுத்துலேயும் 60, 6, 5, 6, 5 வரும். இவ்வளோ தான் இதில் கொடுப்பார் சுவாமி. இதை நீங்கள் இப்போ பணப்பாடம் பண்ணும் பொழுது எளிமையாக இருக்கும். இந்த இப்போ பதி என்கிறத குருவில் பார்த்தோம், பதி என்கிறத சிவமாக பார்த்தோம், பதி என்கிறத ஒளியாக பார்த்தோம், பதி என்கிற உள்ளத்தை ஜோதியாக பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள்.